வணக்கம் நண்பர்களே, இந்த ஆர்டினோ டுட்டோரியல் காணொளியில நாங்க பார்க்க இருக்கிறது L293d என்ற இந்த DC மோட்டார் டிரைவரை எப்படி நாங்க ஆர்டினோட கனெக்ட் பண்ணி 2 DC மோட்டார்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்ன்றத பற்றி தான் இந்த காணொளியில பார்க்க போறோம். இந்த DC மோட்டார் டிரைவர் L293d என்ற இந்த DC மோட்டார் டிரைவர் L293d என்ற இந்த சிப் மூலமா தான் இயங்குது. இதனுடைய ஸ்பெஷாலிட்டி வந்து 2 சின்ன DC மோட்டார்ஸை வந்து ஒரே நேரத்துல விதமா கண்ட்ரோல் பண்ணக்கூடியதா இந்த DC மோட்டார் டிரைவர் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த DC மோட்டார் டிரைவருக்கான கண்ட்ரோல் பண்ற ப்ரோக்ராம் மிகவும் எழுதுறதுக்கு மிகவும் இலகுவா இருக்கும். அதனால இதனுடைய கண்ட்ரோலிங் வந்து மிகவும் இலகுவா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதனுடைய விலையும் மிகவும் குறைவு. மற்ற DC மோட்டார் டிரைவர்ஸோட ஒப்படைக்கல இந்த டிரைவனுடைய விலை வந்து மிகவும் குறைவா இருக்கும். சரி, நாங்க இப்ப அந்த L293d என்ற DC மோட்டார் டிரைவர் எப்படி நாங்க மோட்டரோட கனெக்ட் பண்ணி ஆர்டினோ மூலமா எப்படி கண்ட்ரோல் பண்றன்றத பற்றி இந்த காணொளியில பார்க்கலாம். அதுக்கு முதல் மறக்காம நாலேஜ் பஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நான் உங்கள் கணேஸ்வரன், இது நாலேஜ் பஸ். L298n என்ற அந்த பெரிய மோட்டார் கண்ட்ரோல் டிரைவர் போல சேம் ஃபங்க்ஷன் தான் இந்த L293d டிரைவரும் செய்யக்கூடியது. இதுக்கான கோடிங்கும் கிட்டத்தட்ட அதே ஒத்ததே தான். ஆனால் இந்த L293d என்ற இந்த மோட்டார் கண்ட்ரோல் டிரைவரில் வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதை நாங்கள் 28BYJ என்ற இந்த ஸ்டெப்பர் மோட்டருக்கும் கனெக்ட் பண்ணி நாங்கள் இதன் டிரைவராகவும் பயன்படுத்தி கொள்ளலாம் என்றது இதனுடைய கூடுதல் அம்சம். அதுக்கான கனெக்ஷன்ஸும் இருக்குது. அதை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முதல் இந்த L293d மோட்டார் கண்ட்ரோலை பற்றி நான் ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் தமிழ் எழுதியிருக்கு, தமிழ் எழுதியிருக்கு, ஆரம் DC மோட்டார் டிரைவர் என்று எழுதியிருக்குது. இது இலங்கையின் தயாரிப்பண்டும் எழுதியிருக்குது. இது நீங்கள் நினைக்கிறது சரிதான், இது என்னால் தான் உருவாக்கப்படும். இந்த L293d மோட்டார் டிரைவர்ன்றது வந்து கிட்டத்தட்ட நாங்கள் 2 DC மோட்டார்ஸை, அதாவது DC மோட்டார்ஸை வந்து கனெக்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக இது இருக்கும். இதில் நாங்கள் கொடுக்கக்கூடிய பவர் சப்ளை, இதில் தான் நாங்கள் பவர் சப்ளை கொடுப்போம். இந்த மோட்டார் வேலை செய்கிறதுக்கான பவர் சப்ளை இந்த இதில் தான் கொடுப்போம். இதில் கிரவுண்ட் ப்ளஸ் வோல்டேஜ், இதில் ப்ளஸ் வோல்டேஜும் இதில் கிரவுண்ட் பின்னையும் கனெக்ட் பண்ணுவோம். இதில் கிட்டத்தட்ட 7லிருந்து 12 வோல்டேஜ் வரைக்குமான வோல்டேஜை கொடுத்து இந்த மோட்டருக்கான பவர் சப்ளையை நாங்கள் கொடுக்கலாம். அதே நேரத்தில் இதில் ஒரு இன்பில்ட்டாக ஒரு 5 வோல்டேஜ் ரெகுலேட்டர் இருக்குது. அதிலிருந்து தான் இதுக்கு வேலை செய்கிறதுக்கான 5 வோல்டேஜ் வந்து நாங்கள் ரெகுலேட் பண்ணி கொடுக்குறோம். இது அதில் ரெகுலேட்டர் ஐட்டம்ஸ். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பின்ஸ் இருக்குது. ஒன்று 5 வோல்டேஜ், மற்றது கிரவுண்ட். அதாவது இந்த ரெகுலேட்டரில் ரெகுலேட் பண்ணி கிடைக்கிற இதுக்கான 5 வோல்டேஜும், அதே நேரத்தில் இதில் ரெகுலேட் பண்ணி கொடுக்குற வோல்டேஜ்லேருந்து நீங்கள் அவுட்புட் எதுவும் எடுக்கணும்னு சொன்னால் இதில் கனெக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இதுக்கு நீங்கள் 5 வோல்டேஜ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது 5 வோல்டேஜ் இன்புட்டுக்கான விடயம் இல்லை. இது நீங்கள் இதில் இருந்து வேறு எதுவும் பாவிக்கிறதுக்காக நீங்கள் 5 வோல்டேஜ் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு பாவிக்கிறதுக்கு நாங்கள் கனெக்ட் பண்ணாமையே விடுவோம். இதில் உள்ள இந்த பின்ஸ் வந்து நாங்கள் 28BYJ என்ற ஸ்டெப்பர் மோட்டர்ஸை கனெக்ட் பண்ணி எப்படி பாவிக்கிறோன்றதுக்காக தான் இந்த பின்ஸ் இருக்குது. இந்த 5 பின்ஸும் இருக்குது. அதை நாங்கள் இன்னொரு டுட்டோரியலில் பார்ப்போம். அடுத்தது இதுதான் நாங்கள் ஆர்டினோவோட கனெக்ட் பண்ண வேண்டிய பின்ஸ். இதில் உள்ள பின்ஸ் வந்து IN1, IN2, IN3, IN4 என்ற 4 பின்ஸ் இருக்குது. அந்த நேரத்தில் எனேபிள் A, எனேபிள் B, ENA, ENB என்று சொல்லி 2 பின் இருக்குது. நாங்கள் ஜம்பர் கேபிள் பின்ஸால் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த பின்ஸ் என்னதுக்கு இருக்குன்னு சொன்னால், இப்போ நாங்கள் இதில் ஒரு மோட்டரும் இதில் இன்னொரு மோட்டரும் கனெக்ட் பண்ணி, அதாவது 2 DC மோட்டார்ஸ் நாங்கள் இதில் கனெக்ட் பண்ணி ஒரே நேரத்தில் அவையை பயன்படுத்தி கொள்ளலாம். அதாவது அதுகளோட இடஞ்சுழியா வலஞ்சுழியா சுற்றுற விடயங்களில் நாங்கள் நேரத்துக்கு நேரம் அதனுடைய எந்த பக்கத்தால் அந்த DC மோட்டார் சுற்ற வேண்டுமென்றதை நாங்கள் கணிச்சு கொள்ளலாம், உருவாக்கி கொள்ளலாம். அதே நேரத்தில் இந்த DC மோட்டார்ஸுன்ற வேகத்தையும், சுற்றுற வேகத்தையும் நாங்கள் மாற்றிக்கொள்ளலாம். இந்த சுற்றுற வேகத்தை மாற்றிக்கொள்றதுக்காகத்தான் இந்த எனேபிள் B பின் என்ற பின் வந்து பயன்படும். அதாவது சுற்று வேகத்தை மாட்டாமல் ஒரு குறிப்பிட்ட வேகத்திலேயே குடிக்கிற வோல்டேஜுக்கான அளவுக்கான வேகத்திலேயே இந்த DC மோட்டார் சுற்ற வேணும் என்று இருந்தால் இந்த
IN123 மட்டும் பயன்படுத்தியே நாங்கள் இந்த ஆர்டினோ மூலமாக இதை கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் இதுக்கான வேகத்தை, அதாவது சுற்றுற வேகத்தை நீங்கள் மாற்றணும்னு சொன்னால் மட்டும்தான் இந்த எனேபிள் A பின்னையும் எனேபிள் B பின்னையும் இதில் உள்ள ஏதாவது பல்ஸ் வித் மாடுலேஷன் உள்ள, அதாவது இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், ஏதாவது அந்த அலை வடிவம் உள்ள ஏதாவது பின்னுகள், அதாவது 3, 5, 6, 10, 11, 9 ஆகிய பின்னில் ஏதாவது 2 கனெக்ட் பண்ணி நாங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுவோம். இதில் எனேபிள் A என்றது வந்து இந்த பக்கத்தில் கனெக்ட் பண்ணுற மோட்டருக்காகவும், எனேபிள் B என்றது அடுத்த பக்கத்தில் B பக்கத்தில் உள்ள கனெக்ட் பண்ணுற மோட்டருக்காகவும் நாங்கள் கனெக்ட் பண்ணுவோம். இப்போ நாங்கள் முதல் இந்த டியூட்டோரியலில் நாங்கள் இந்த வேகத்தை கட்டுப்படுத்துற எப்படி என்று பார்க்காம இது நாங்கள் இளஞ்சொலியை சுற்ற வைக்கிறது எப்படி, வளஞ்சொலியை சுற்ற வைக்கிறது எப்படி என்ற விடயங்களை பார்ப்போம். என்கிட்ட 2 மோட்டர் இல்லாதபடியாக நான் ஒரு மோட்டர் மட்டும்தான் நான் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறேன். ஆனால் கோடிங்கில் 2 மோட்டரை கனெக்ட் பண்ணுறதுக்கான கோடிங்கையே உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும். ஓகே, இப்போ நாங்கள் இந்த மோட்டரை வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நான் A பக்கத்தில் இந்த மோட்டரை, DC மோட்டரை நான் கனெக்ட் பண்ணுறேன். ஏயில் மைனஸ் உள்ள இடத்துல மைனஸும் ப்ளஸ் உள்ள இடத்துல ப்ளஸையும் நான் கனெக்ட் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்தது நாங்கள் இது ஆர்டினோவோட எப்படி கனெக்ட் பண்ணுறதை பார்ப்போம். இதில் IN 1, 2, 3, 4 4 பின் இருக்குது. இந்த 4 பின்னையும் ஆர்டினோவில் உள்ள ஒரு 4 பின்களோடு நாங்கள் கனெக்ட் பண்ணி கொள்ளுவோம். அதாவது நான் IN1 எடுத்து டிஜிட்டல் பின் 4லையும், IN2 டிஜிட்டல் பின் 5, IN3 டிஜிட்டல் பின் 6, IN4 டிஜிட்டல் பின் 7லையும் நான் கனெக்ட் பண்ணி கொள்கிறேன். இன்னொரு விடயம் நீங்கள் மறக்கக்கூடாது, எக்ஸ்டர்னலான ஒரு விடயம். அதுக்கு நாங்கள் பெரிம்பா பவர் சப்ளை கொடுக்கல. அதில் உள்ள கிரவுண்ட் பின்னையும், அதாவது இந்த கிரவுண்ட் பின்னையும் ஆர்டினோவில் உள்ள கிரவுண்ட் பின்னையும் மறக்காமல் ஒண்டா கனெக்ட் பண்ண வேணும். அப்படின்றா தான் வோல்டேஜுக்கு லெவல் வந்து ஈக்குவலாக இருக்கும். 2 பேரும் சரியாக வேலை செய்கிறதுக்கு இலகுவாக இருக்கும். கனெக்ஷன் ரெடி. இப்போ நாங்கள் இந்த L293d மோட்டர் டிரைவருக்கு பவர் சப்ளை கொடுக்க வேணும். இதில் கிரவுண்ட் இருக்கிறதுல மைனஸும், VN இருக்கிற இடத்துல நீங்கள் ப்ளஸில் ஒரு வோல்டேஜ் கொடுக்கணும். அதாவது 7 இருந்து 12 இடையிலான வோல்டேஜை கொடுக்கலாம். மோட்டர் கண்ட்ரோல் டிரைவர் ரெடி ஆகிட்டுது. இப்போ நாங்கள் ஆர்டினோ கோட் எப்படி எழுதுன்றதை பார்ப்போம். இந்த டிரைவருக்கான கனெக்ஷன் டயக்ராம் ஆர்டினோட அப்படி கனெக்ட் பண்ணுறதுல இருந்து சகல விடயங்களும், அதாவது கோடிங் அண்ட் கோடிங் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதில் இருந்து நேரடியாக டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ உள்ளது தான் இந்த L293d என்ற இந்த மோட்டர் டிரைவர், DC மோட்டர் டிரைவர் பயன்படுத்துறதுக்கான ஒரு பேசிக்கான கோடிங். இந்த பேசிக்கான கோடிங் எப்படி எழுதியிருக்கிறேன், அதில் என்னென்ன விடயங்கள் இருக்குன்றதை நாங்கள் இப்போ பார்ப்போம். இந்த பேசிக்கான கோடிங்கை வச்சு ஒரு நீங்கள் விரும்பின மாதிரி நீங்கள் ஒரு 2 மோட்டரை கனெக்ட் பண்ணி இடஞ்சுலியாக ஒரு மோட்டரை 2 மோட்டரையும் ஒரு இடஞ்சுலியாவோ அல்லது 2 மோட்டரையும் வளஞ்சொலியாவோ அல்லது ஒரு மோட்டரை இடஞ்சுலியாக மற்ற மோட்டரை வளஞ்சொலியாவோ அப்படி மாறி மாறி நீங்கள் பயன்படுத்தக்கூடியதான் மாதிரி தான் இந்த கோடிங் இந்த மோட்டர் இந்த டிரைவர் மூலமாக நாங்கள் பயன்படுத்தலாம். இந்த கோடிங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த செட்டப்புக்கு மேலே டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். மோட்டர் ஏன்ற கனெக்ஷன்ஸ் என்னென்ன, மோட்டர் பின்ற கனெக்ஷன்ஸ் என்னென்ன நான் முதல் கனெக்ட் பண்ணிக்கலையே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். IN1ம் IN2வும் நாங்கள் மோட்டர் ஏக்கு தான் கனெக்ட் பண்ணுவோம். அதாவது IN12 கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக மோட்டர் ஏயை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணி கொள்வோம். அதாவது IN1 வந்து 4 நம்பர் டிஜிட்டல் பின்னுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கிறேன்றதை இங்கே குறிப்பிட்டு காட்டியிருக்கிறேன். IN2ன்றதை 5 நம்பர் டிஜிட்டல் பின்னுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கேன்ட்டு நான் இங்கே டிக்ளேர் பண்ணி இருக்கிறேன். அதே மாதிரி இந்த மோட்டர் பிக்கு கண்ட்ரோலான IN3யை 6 நம்பர் டிஜிட்டல் பின்னுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். IN4 7 நம்பர் டிஜிட்டல் பின்னுக்கு கனெக்ட் பண்ணி இருக்கிறேன். ஓகே, இங்கே நாங்கள் டிஜிட்டல் பின்ஸ் 4, 5, 6, 7ன்றதை IN1, 2, 3, 4 டிக்ளேர் பண்ணியிருக்கிறதால எங்களுக்கு இனி வரப்போகிற கோடிங்ஸ் எழுதுறது மிகவும் இலகுவாக இருக்கும். அடுத்தது செட்டப்புகளை நாங்கள் செய்ய வேண்டியது முக்கியமான விடயம். இந்த ஆர்டினோவில் கனெக்ட் பண்ணியிருக்கிற இந்த டிஜிட்டல் பின்ஸ் எல்லாம் வந்து இதில் அவுட்புட்டாக தான் தொழிற்பட போகுதுன்றதால இந்த 4, 5, 6, 7 என்ற இந்த 4 பின்களையும் அவுட்புட்ன்றது நாங்கள் டிக்ளேர் பண்ண வேணும். அதன் அடிப்படையில் தான் இந்த IN1, IN2, IN3, IN4 ஆகிய இந்த 4ஐயும், அதாவது
இந்த 4 5 6 7ன்றதான் நாங்கள் IN 1 2 3 4ன்னு சொல்லி பேர் மாற்றம் செஞ்சு வச்சுருக்கிறோம். இந்த 4 பின்களையும் அவுட்புட்ன்னு சொல்லி நாங்கள் டிக்ளேர் பண்ணுறோம். அதுக்கான கோடிங் தான் இந்த பின் மோடுன்னு சொல்லி எழுதி ப்ராக்கெட்டுக்குள்ள IN 1 அவுட்புட்ன்னு சொல்லி கொடுத்து செமிகோலன் கொடுக்குறேன். இதன் அடிப்படையில் இது அவுட்புட்ஸ்ன்னு சொல்லி டிக்ளேர் ஆகும். இந்த 4 பின்ஸையும் நாங்கள் அவுட்புட்ன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது லூப்புக்குள்ளே. இந்த லூப்புக்குள்ளே தான் நாங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விடயங்கள் இருக்குது. அதாவது இந்த மோட்டரை எந்த டிரெக்ஷனில் நாங்கள் சுத்தம் பண்ண வேண்டும்ன்றதை இந்த லூப்புக்குள்ளே நாங்கள் எழுதுவோம். இந்த IN 1ம் 2ம்ன்றது வந்து A என்ற மோட்டருக்கானது, IN 3ம் 4ம்ன்றது வந்து B என்ற மோட்டருக்கானது. இதில் நீங்கள் நினைக்க வேண்டியது இந்த IN 1 2ன்றது வந்து இந்த மோட்டருண்ட IN 1ன்றது ஒரு மோட்டருண்ட ஒரு பின்னையும் IN 2ன்றது மோட்டருண்ட 2வது பின்னையும் குறிக்கும். நாங்கள் ஒரு குறிப்பாக ஒரு மோட்டரை நாங்கள் இயக்க பண்ணுறதுக்காக -1 பின்லையும் +1 பின்லையும் கனெக்ட் பண்ணுவோம். அதைத்தான் நான் இங்கே செஞ்சுருக்கிறேன். IN 1ன்ற பின்னில் ப்ளஸ்ஸை கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். IN 2ன்ற இடத்துல மைனஸை கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நாங்கள் 10லையுமே ஹைன்னு சொல்லி நாங்கள் கொடுத்தோம்னு சொல்லி சொன்னால், இதுலேயும் ஹைன்னு சொல்லி கொடுத்தோம்னு சொல்லி சொன்னால், இப்போ என்ன நடக்கும்? ஒரு மோட்டரில் நாங்கள் 2 பின்லையும் ப்ளஸ்ஸை கனெக்ட் பண்ணோம்னு சொன்னால் அந்த மோட்டர் வேலை செய்யுமா? வேலை செய்யாது. அது மாதிரி தான் இதில் நாங்கள் 2 பக்கத்துலேயும் மோட்டர் ஏக்கான IN 1 2 1லையும் IN 2லையும் நாங்கள் ஹையை கொடுத்தோம்னு சொல்லி சொன்னால் மோட்டர் வேலை செய்யாது. மோட்டர் வேலை செய்யணும்னு சொன்னால் ஒன்றில் ப்ளஸ்ஸையும் மற்றதில் மைனஸையும், அதாவது லோவையும் கனெக்ட் பண்ணினா மட்டும்தான் இந்த மோட்டர் வேலை செய்யும். அதே மாதிரி 2வது மோட்டருக்கு நான் 2வது மோட்டர் கனெக்ட் பண்ணல, இருந்தாலும் நான் அதுக்கான கோடிங்கையும் கொடுக்குறேன். 2வது மோட்டரில் மோட்டருக்கான பின் வந்து IN 3ம் IN 4ம். அதன் அடிப்படையில் IN 3 என்ற பின்னுக்கு நான் ப்ளஸ் வோல்டேஜும் IN 4 என்ற பின்னுக்கு மைனஸ் வோல்டேஜும் கொடுக்குறேன். இப்போ நான் ப்ளஸ் மைனஸ் அதாவது ஹை லோ அதாவது அந்த மோட்டர் ஒரு பின்னுக்கு ப்ளஸ்ஸும் அடுத்த பின்னுக்கு மைனஸும் கொடுத்துருக்கேன். இப்போ நான் இதை சென்ட் பண்ணி அப்லோட் பண்ணி பார்க்குறேன். இப்போ மோட்டர் என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். இப்போ நேரடியாகவே நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் இந்த கோடிங்கை கொடுத்ததுக்கு பிறகு இந்த மோட்டர், அதாவது IN 1 2ல் உள்ள இந்த மோட்டர் வந்து வலஞ்சுழியாக சுற்றுறதை நீங்கள் கவனிக்கலாம். இப்போ நாங்கள் இந்த மோட்டரை எப்படி இடஞ்சுழியாக சுற்ற வைக்கலாம்ன்றதை இப்போ ஒரு சின்ன கோடிங்கில் ஒரு சின்ன மாற்றுதலை ஏற்படுத்துறது மூலமாக பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த கொடுத்த கோடிங்கில் நான் முதல் இதுக்கு ப்ளஸ்ஸும் இதுக்கு மைனஸும் கொடுத்துருக்கேன், அதாவது ஹையும் இதுக்கு லோவும் கொடுத்துருக்கேன். இப்போ நாங்கள் மோட்டர் சாதாரணமாக பவர் கொடுக்கல, அது ப்ளஸ்ஸை மைனஸை வந்து மாற்றி கொடுக்கல, அது விலஞ்சுலியாக சுற்றுறதுன்றது இடஞ்சுலியாக சுற்றுறதுக்கான மாறுதல் ஏற்படும். அதை தான் இதுலேயும் செய்ய போகிறேன். இப்போ ஹையண்ட் இருக்கிறத நான் லோண்டு மாற்ற போகிறேன். லோண்ட் இருக்கிறத ஹையண்ட் சொல்லி மாற்றி விட போகிறேன். இப்போ மாற்றிட்டேன். இப்போ இதை நான் அப்லோட் பண்ணி பார்க்குறேன், என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த கோடிங்கை மாற்றினதுக்கு பிறகு வலஞ்சுலியை சுற்றிட்டு இருந்த மோட்டர் இடஞ்சுலியாக சுற்ற தொடங்கிட்டு, இதே மாதிரி தான் நாங்கள் 2வது மோட்டருக்கும், அதாவது இதில் நான் கனெக்ட் பண்ணல, ஆனால் கனெக்ட் பண்ணியிருந்தால் 2வது மோட்டருக்கும் இதில் நாங்கள் ஹை லோன்றதை மாற்றுறது மூலமாக இதனுடைய வேகத்தையும் இதனுடைய ரொட்டேஷன் டிரெக்ஷனை நாங்கள் மாற்றி கொள்ளலாம். இதில் இன்னொரு முக்கியமான விடயம், இதில் நீங்கள் 2லையுமே ஹை என்று கொடுத்தாலோ அல்லது 2லையுமே லோ என்று கொடுத்தாலோ இந்த மோட்டர் வேலை செய்ய மாட்டுது. இப்போ நான் 2லையும் ஹை என்று கொடுத்துருக்குறேன். இப்போ நான் அப்லோட் பண்ணி பார்க்குறேன். இந்த மோட்டரில் நீங்கள் எந்த ரொட்டேஷனையும் காண மாட்டீங்க. அதே மாதிரி லோ என்று மாற்றி பார்க்குறேன், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்பொழுதும் இந்த மோட்டரில் எந்த வேலைப்பாடும் இல்லை. இதன் அர்த்தம் வந்து 2 பக்கத்துலையும் நீங்கள் 2 பின்லையும் நீங்கள் ஹை என்று கொடுக்கலையோ அல்லது 2 பின்லையும் நீங்கள் லோ என்று கொடுக்கலையோ இந்த மோட்டர் வேலை செய்ய மாட்டுது. வேலை செய்யணும்னு சொல்லி சொன்னால் ஒரு பக்கத்தில் ப்ளஸ்ஸும் ஒரு பக்கத்தில் மைனஸும் கொடுக்கக்கூடிய மாதிரி ஒரு ஹை மற்றது லோவாக இருந்தால் மட்டும்தான் இந்த மோட்டர் வேலை செய்யக்கூடியதாக இருக்கும். சரி நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதன் அடிப்படையில் மறக்காமல் இந்த நாலேஜ் பாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களோடையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் உங்கள் கணேஸ்வரன். இது நாலேஜ் பாஸ். நன்றி, வணக்கம்.